இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். காணொளிக்குள் போகும் முன்னே உங்களிடம் கேள்வி கேட்கலாமா? தமிழகத்தின் அரசு மலர் எது? செங்காந்தள் மலர். இந்திய நாட்டின் தேசிய மலர் எது? தாமரை மலர். அன்பிற்குரியவர்களே, உங்களால எத்தனை பூக்களினுடைய பெயரை கூற முடியும்? 10. மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, செவ்வந்திப்பூ, சாமந்திப்பூ, மரிக்கொழுந்து, அரளிப்பூ, தாழம்பூ, டிசம்பர் பூ, கனகாம்பரப்பூ, செம்பருத்திப்பூ, இப்படி நம்மை சுற்றி இன்று பலவித பூக்களை காண்கின்றோம். நமது சங்க புலவரான கபிலர் 99 பூக்களை பற்றி பாடியிருக்கின்றார். அந்த 99 வகையான தமிழ் பூக்களை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதில் நம்முடைய தமிழகத்தின் அரசு மலரும் இந்திய தேசிய மலரும் இடம்பெற்றுள்ளதா? அந்த 99 பூக்கள் என்னென்ன சொல்லலாமா? வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஆந்திர மாநிலத்தின் ஒரு பகுதியை பிரகஸ்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அப்பொழுது ஆந்திர மாநிலத்தில் தெலுங்கு மொழி புழக்கத்தில் இல்லாத நேரம். மன்னன் பிரகஸ்தனுக்கு சமஸ்கிருத மொழி நன்றாக தெரியும். பிரகஸ்தன் தமிழின் தொன்மையையும் சிறப்பையும் அறிந்து தமிழ் மொழியை கற்க விரும்பினான். புலவர் கபிலரை தன்னுடைய அவைக்கு வரவழைத்து அரண்மனையிலேயே தங்க வைத்தான். கபிலரை அந்த அரண்மனையில் சிறப்பாக கவனித்தனர். நாட்கள் கழிந்தன. ஆனால் கபிலரிடம் அரசன் எந்த கோரிக்கையையும் வைக்கவில்லை. தான் இப்படியே சாப்பிட்டுக் கொண்டு சும்மா இருப்பதா என்று தோன்றி அவர் அரண்மனையில் உள்ள அதிகாரிகளை அழைத்து, என்னிடம் எந்த கோரிக்கையுமே மன்னன் வைக்கவில்லையே, நான் இப்படியே சாப்பிட்டு பொழுதை கழிப்பதா என்று கேட்டாராம். உடனே அந்த அதிகாரிகள், பிரகஸ்த மன்னர் தமிழின் தொன்மையையும் சிறப்பையும் அறிந்து தமிழை உங்களிடம் கற்க விரும்புகின்றார். தாங்கள் எங்கள் மன்னனுக்கு தமிழை பயிற்றுவிக்க வேண்டும் என்று கூறினர். இதை அறிந்த கபிலர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். தமிழில் உள்ள மலர்களை அறிந்தாலே தமிழை கற்றதாக அர்த்தம் என்று தமிழில் உள்ள 99 வகையான மலர்களை பாடலாக அவையில் பாடினார். செடிகளில் மரங்களில் மலர்கின்ற கோட்டுப்பூ, நீரில் பூக்கின்ற நீர்ப்பூ, நிலத்தில் பூக்கின்ற நிலப்பூ, கொடியில் பூக்கின்ற கொடிப்பூ என்று 99 வகையான பூக்களை அவர் பாடினார். கபிலர் பாடிய 99 வகையான பூக்களையும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். நீங்க விரல் விட்டு எண்ணிக்கிட்டே வாங்க. 99 பூவினுடைய பெயரையும் நான் சரியா சொல்றேனா அப்படின்னு. அகில் பூ, அனிச்சம்பூ, அடுப்பம்பூ, அசோகம்பூ, அவரைப்பூ, ஆத்திப்பூ, ஆம்பல் பூ, ஆவிரம்பூ, இண்டம்பூ, இலவம்பூ, இருள் வாசிப்பூ, எருக்கம்பூ, எருளம்பூ, கருநொச்சிப்பூ, கருந்தாம கொடிப்பூ, கருவிலம்பூ, கரந்தைப்பூ, காஞ்சிப்பூ, காயாம்பூ, காட்டு மல்லிகைப்பூ, குரவம்பூ, குள்ளைப்பூ, குறிஞ்சிப்பூ, குன்றிப்பூ, குவளைப்பூ, குறுக்கத்திப்பூ, குருந்தம்பூ, கூவிரம்பூ, கொன்றைப்பூ, கொகுடிப்பூ, கோங்கற்பூ, கோடற்பூ, சந்தனப்பூ, சண்பகப்பூ, சாவிப்பூ, சிறு பூளைப்பூ, சிறு மூங்கிற்பூ, சுர புன்னைப்பூ, சூரைப்பூ, செங்கழுநீர்ப்பூ, செங்காந்தல் பூ, செங்கோடு வேரிப்பூ, செங்கருங்காலிப்பூ, செம்மணிப்பூ, செம்முல்லைப்பூ, செருந்திப்பூ, சேடல்பூ, ஞாழற்பூ, தனக்கம்பூ, தாமரைப்பூ, தாழம்பூ, தாழைப்பூ, தில்லைப்பூ, திலகம்பூ, திருத்துளாய்ப்பூ, தும்பைப்பூ, தேமாம்பூ, தோன்றிப்பூ, இந்தியாவட்டைப்பூ, நரைகொடிப்பூ, நாகம்பூ, நாரத்தம்பூ, நெய்தல்பூ, பச்சிலைப்பூ, பகன்றைப்பூ, பயணிப்பூ, பலாசம்பூ, பருத்திப்பூ, பாங்கற்பூ, பாதிரப்பூ, பாலைப்பூ, பிச்சிப்பூ, பிடவம்பூ, பீர்க்கம்பூ, புன்னாகப்பூ, புன்னைப்பூ, புனலிப்பூ, பெருமூங்கிற்பூ, பைஞ்சாய் கோரைப்பூ, மஞ்சாடிப்பூ, மரவம்பூ, மராமரப்பூ, மகிழம்பூ, மருதம்பூ, மாம்பூ,
முல்லைப்பூ, முறுக்கிலைப்பூ, மவ்வள்பூ, வஞ்சிப்பூ, வள்ளிப்பூ, வடவனப்பூ, வாணிப்பூ, வாழைப்பூ, வாகைப்பூ, பூ, வெட்சிப்பூ, வெண்காக்கணம்பூ, வெட்டாளைப்பூ, வேங்கைப்பூ. குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்ற 99 வகை பூக்கள் அடங்கிய பாடல். ஒன் செங்காந்தல், ஆம்பல் அனிச்சம், தன்கயக் குவளை, குறிஞ்சி வெட்சி, செங்கொடு வேரி, தேமா மணிச்சிகை, உரிது நாறு அவிழ் கூவிலம், எரிபுரை எருளம், சுள்ளி கூவிரம், வடவனம் வாகை வான் பூங்குடசம், எருவை செருவிலை, மணிப்பூங் கருவிலை, பயினி வாணி, பல்லினர் குரவம் பசும்பிடி வகுளம், பல்லினர் காயா விரிமலர் ஆவிரை, வேரல் சூரல், குறியிப் பூளை, குறுநறுங்கண்ணி, குறுகிலை மருதம், விரிபூங் கோங்கம், போங்கம் திலகம், தேங்கமள் பாதிரி, செருந்தி அதிரல், பெருந்தன் சண்பகம், கரந்தை குலவி, கடிகமழ், களிமாத்தில்லை, கல்லிவர் முல்லை குல்லை, பிடவம் பாலை, சிறு மாரோடம், வாழை வள்ளி, நீள்நறு நெய்தல், தாழை தலவம், முள்தாள் தாமரை, ஞாழல் மவ்வல், நறுந்தன் கொகுடி, சேடல் செம்மல், சிறுசெங்குரலி, கோடல் கைதை, கொங்கு முதிர் நறுவழை, காஞ்சி மணிக்குளைக்கள், கமழ் நெய்தல், பங்கர் மரா அம்பல், பூந்தணக்கம், ஈங்கை இலவம் தூங்கு, இனற்கொன்றை, அடும்பு அமர் ஆத்தி, நெடுங்கொடி அவரை, பகன்றை பலாசம், பல்பூம் பிண்டி வஞ்சி, பித்திகம் சிந்துவாரம், தும்பை துழாஐ, சுடற்பூந்தோன்றி, நந்தி நரவம், நறும்புன் நாடகம், பாரம் பீரம், பைங்குறுக்கத்தி, ஆரம் கால்வை, கடி இரும் புன்னை, நரந்தம், நாகம், நள்ளிருள் நாரி, மாயிருங் குருந்தும், வேங்கையும் பிறவும், அரக்கு விரிந்தன்ன, பருஏர் அம்புழகுடன், மால் அங்கு உடைய, மலிவனம் மருகி, வான்கண் கழிய, அகல் அறை குவையி. ஆக புலவர்கள் இயற்கையை பற்றி எவ்வளவு அறிந்துள்ளார்கள் பாருங்கள். நம்முடைய வாழ்வில் நாம் அன்றாடம் இந்த பூக்களை எல்லாம் சாலையோரங்களில், வயல்வெளிகளில் பார்த்திருப்போம். ஆனால் இந்த பூவிற்கு இந்த பெயர்தான், இது இந்த பூதான் என்று நாம் அறியாமல் இருக்கின்றோம். நம்முடைய தமிழ் மொழியும் அதன் தொன்மையும் இயற்கை வளமும் அழகோ அழகு. அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் புலவனில் நான் கபிலர் என்றாரோ, அந்த கபிலர் இவர்தானோ? சங்கப்புலவர் கபிலர் தமிழால் மலரச் செய்த 99 வகை பூக்களின் வாசத்தை உங்களிடம் உதிர்த்த மகிழ்வில் நன்றி கூறி விடைபெறுவது நன்றி, வணக்கம்.